காத்துறோம் ஏன் ஓசு காத்துறீங்க என்றால் மலை என்றால் என்ன மலை மலை கிரிவரி சாப்பிடு கை வெள்ளமா போய் அந்த மகதேசம் அந்த கை வெள்ள பூரிக்கு அந்த பானிபூரி தான் வேணும் மகதேசம் ஏண்டா உன பானிபூரி என்ன கை வெள்ளமா பூரி அந்த பூரிக்கு பானிபூரி அது பூரி அல்ல கை வல்லமா புரி கை வல்லமா புரி புரி என்றால் எப்படியே கை வல்லமா புரி புரி என்றால் நாடு அப்படியே திருவரசாபுரி கை வல்லமா புரி மகத தேசம் அப்படி மகத தேசம் அழக்கூடிய என் தந்தை மகத மன்னன் அல்லது பிரதிகீர்த்தி மன்னன் சொல்றப்பா பிரதிகீர்த்தி மன்னன் எப்படியே பிரதிகீர்த்தி மன்னன் அப்படி மகதமன்னா இருந்தாலும் என் தாயாக யாருடைய அரசியல் மகள் யாரு காசி தேசத்தின் அரசியல் மகளாக வழங்கக்கூடிய இரட்டை குமாரத்தியாக வழங்கக்கூடிய யார் கற்பனை பொற்பனி கற்பனை பொற்பனி கற்பனியா கற்பனி பொற்பனி கற்பனை பொற்பனி கற்பனை சேர்ப்பனி எப்படியே கற்பனை பொற்பனி இரு தாயாக வர முடியாத மகத மன்னனுக்கும் கற்பனைக்கும் பொற்பனைக்கும் வெகு நாட்கள் திருமணம் செய்து எப்படி என்றால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடையவில்லை எப்படியா குழந்தை பாக்கியம் என்பது கிடையவில்லை அதனால கொண்டு வெகு நாட்களாக அந்த அரசர் எப்படி என்றால் ஏதோ அரசர்கள் வந்து இவர்களை இனிப்பாக பேசிவிட்டார்கள் அப்படி என்றால் அந்த மன வருத்தத்துடன் எப்படி என்றால் மகத தேசத்தை மந்திரியிடமும் தளபதியிடமும் விட்டு எப்படி என்றால் இரு மனைவியாக உள்ள முடியாத கற்பனை பொற்பனை இருவரை அழைத்து தந்தையாக உள்ள முடியாத மகத மன்னன் கானகமானதை சார்ந்தார் அப்படி சாருங்க அழைத்து எப்படி என்றால் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏகமரம் என்றால் ஒரே ஒரு ஏகமரம் அந்த ஒரு மரத்தின் அடியிலே ஒரு முனிவராகப்பட்டவர் தபமானது செய்து கொண்டிருந்தார் தபம் செய்தார் தபம்னா எப்படி செய்வாங்க கண்ணை மூடிக்கொண்டு தவமான செய்வார்கள் அப்படி செய்ய காலத்திலே இதை பார்த்த தந்தையா உடம்படியான பிரதிகட்சி மன்னன் இந்த முனிவருக்கு நம்மளால் செய்த உதவியை செய்தால் இவரால் நம்மளுக்கு எப்படி என்றால் பலன் கிட்டும் அப்படி என்ற மனதை ஏற்படுத்தி தந்தையா உடம்படியான பிரதிகட்சி மன்னர் அந்த இடத்திலே சென்றார் அப்படி செல்லும் பொழுது எப்படி என்றால் என்ன செய்தார்கள் அந்த யாரு அந்த முனிவருடைய பெயராகப்பட்டது என்னங்க சண்ட கௌசிக முனிவர் அப்படியே சண்ட கௌசிக முனிவர் அப்படி என்ற முனிவராகப்பட்ட தபம் செய்யும் பொழுது அவருடைய தபத்துக்கு பணிமுடையானதை செய்தார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த தபத்தை முடித்து கண் திறந்து பார்த்தவுடன் எப்படி என்றால் எதிரில் அமர்ந்த தாய் தந்தையா மகத மன்னனும் பிரதிகர்த்தி தாய் அப்படி என்றால் கற்பனை பொற்பனை மூவரை பார்த்து உங்களை பார்த்தால் அரசரை போல் தோற்றமானது செய்கிறது இந்த கானகத்தில் என்ன பண்றீங்க அப்படி என்ற காலத்து எப்படி என்ற கேள்வியானது கேட்க அந்த தருணத்தை தந்தையா வழங்குடியான பிரதிகர்த்தி மன்னர் அவருடைய குறையை தெரிவித்தார் அப்படி தெரிவித்த உடனே என்ன செய்தார் எனக்கு எப்படி என்றால் எனக்கு என்னை அறியாமலே பணிவுடை செய்ததால் எப்படி என்றால் அவருடைய தகவல் அந்த மாவிருக்கத்தின் எப்படி என்றால் ஒரே ஒரு மாங்கனியை எப்படி என்றால் அந்த மாம்பழத்தை தந்தையா வழங்குடியான பிரதிகர்த்தி மன்னர் கொடுத்தார் அப்படி கொடுத்த உடனே அந்த மாம்பழத்தை இரு தசைகளுக்கும் தாயாக வழங்குடியான கற்பனை பொற்பனை இருவரும் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்த உடனே அந்த கொட்டையான தந்தையா வழங்குடியான பிரதிகர்த்தி மன்னன் தின்னு விட்டான் அப்படின்னு அப்படி உண்ட உடனே 10 மாதம் கழித்து அப்படியே உணர்ச்சி ஏற்ற குழந்தைகள் கொடுத்தாங்க ஐயப்படியாது அங்க விகாரமாக உணர்ச்சியற்ற குழந்தைகள் பிறந்தன அது எப்படிங்க அங்க விகாரம் என்ன என்ற தெரியல எப்படியே தெரியல அங்க விகாரம் என்றால் ஒரு தாய்க்கு ஒரு கண் ஒரு காது ஒரு கரம் மற்றொரு தாய்க்கு அதே பாதி சிரம் கண் அதே பாதி காது ஒரு கரம் ஒரு கால் அப்படியே இரு பிளவாக குழந்தையானது பிறந்தது ஏன் மகாராஜா கைகால சொன்னீங்க அப்படின்னு பாதியா அந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய அந்த எப்படி என்றால் அந்த உருப்பான பட்டது அதுவும் பாதிதான்டா அப்படியே இரு பிளவாக பிறந்தது இந்த குழந்தையை பார்த்த அரசர் ராஜியார்கள் என்ன செய்தார்கள் இந்த குழந்தையானது அரசர் ராஜிக்கு தகாத குழந்தை அப்படி என்று இரு குழந்தைகளை அரண்மனையில் வாயிற்படியே வெளியே வீசி விட்டவார்கள் அப்படி என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன உடனே தந்தையா வழங்க முடியாது அப்படி வீசிய உடனே அந்த நகரையா வளர்கின்ற யாரு சரதேவி அம்மன் இந்த உலகையே நான் எப்படி என்றால் வளமானது வரும் பொழுது ஏதோ ஒரு மூலையிலே நலமாலையானது வீசுகிறது அப்படி என்று
என்று கீழே இறங்கி வாரி என்றால் கீழே இறங்கி பார்த்தனா போது எப்படி எப்படி அங்க விகரமாக உணர்ச்சியற்ற குழந்தைகள் கீழே இருக்கின்றன தனியாக எப்படி இரு பிளவாக இருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது இந்த உணர்ச்சியற்ற குழந்தைகளை வாரி சாப்பிடலாம் அப்படி என்று எப்படியா எப்படி கீழே இறங்கி சேர்ந்தவுடன் அப்படி என்று அந்த குழந்தையானது குவா என்று அப்படியா குவா குவா என்று கூக்குரல் அழுத்தது அப்படி அழுத அந்த குழந்தை அது யாரு எப்படியா யாரோட அருளா உயிர் பெற்றது வா சொல்றேன்